கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனைகள் எவ்விதமாய் இருக்கின்றன, நாம் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த தருணத்தை தந்திருக்கிறார். இந்த நாளின் சிந்தனை வசனமாய் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்களை எடுத்துக் கொள்வோம். யோவான் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளுகிறோம்? ஆண்டவரை நாம் ஏன் தொழுது கொள்ளுகிறோம் என்கிற கேள்விகளை நாம் எழுப்பி எதற்காக நம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் என்பதை சிந்தனை செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திற்கு ஓடோடி வருகிறோம், அல்லது நம் இல்லங்களில் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி ஆலயத்திற்கு ஓடோடி வந்து ஜெபிக்கிறோம். எதற்காக ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம்? எதற்காக கடவுளை நாம் தொழுது கொள்கிறோம்? இந்த கேள்வியை நாம் கேட்டிருக்கிறோமா? இந்த கேள்வி நமக்குள்ளாக எழுதி இருக்கிறதா? நம் கடவுளை ஏன் ஆராதிக்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சமாரிய பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம்? ஆண்டவரை நாம் ஏன் தொழுது கொள்ளுகிறோம்? யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆண்டவரை நாம் ஏன் ஆராதிக்கிறோம்? இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ கடவுளுடைய ஈவை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஈவை அறிந்திருப்பாயானால், உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருப்பாயானால் அவரிடத்தில் நீ கேட்டிருப்பாய். பொருள் என்ன? கடவுளுடைய ஈவை நாம் அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக, கடவுளுடைய ஈவுக்காக அவரை நாம் தொழுது கொள்ளுகிறோம். கடவுளுடைய ஈவுக்காக. பிரியமானவர்களே, கடவுளுடைய ஈவு என்பது என்ன? இந்த பகுதி சொல்கிறது, கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த, தள்ளப்பட்ட நிலையில் இருந்த சமாரிய பெண்ணிடத்திலே வந்து எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். இந்த கேள்வி அர்த்தம் நிறைந்த கேள்வி. கடவுளின் மகன் சமூகத்திலே தள்ளப்பட்டிருக்கிற ஒருவரிடத்திலே வந்து எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். இந்த உலகத்திலே தண்ணீர் தடாகங்களை உருவாக்கிய கடவுள்
இந்த உலகை படைத்த கடவுள் அவருடைய குமாரன் சாதாரண ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒருவரிடத்திலே வந்து தண்ணீர் கேட்கிறார் என்றால் அதுதான் கடவுளுடைய ஈவு. தண்ணீர் கேட்பதற்கு தகுதியற்ற ஒருவரிடத்திலே வந்து கடவுளின் குமாரன் தண்ணீர் கேட்கிறார் என்றால் அதுதான் கடவுளின் ஈவு இரக்கம். தகுதியற்ற ஒருவருக்கு தகுதி பாராட்டுகிறதுதான் கடவுளின் ஈவு. சமீபத்திலே நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மிருகங்களை பார்வையிடுவதற்காய் சென்ற பொழுது அவருடைய வாகனத்தை இயக்கிய பேட்டரி கார் இயக்கிய சகோதரி அவரை சுற்றி காண்பித்து கொடுத்த பிற்பாடு அவரிடத்தில் பேட்டி கேட்ட பொழுது சொன்ன வார்த்தை, எனக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் இயக்குகின்ற இந்த வாகனத்திலே வந்து அமர்வார் என்பது எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அன்புக்குரியவர்களே, உலகையெல்லாம் படைத்த கடவுளின் ஆற்றலை புரிந்து கொள்ள, கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள தகுதியற்ற நம்மை ஆண்டவர் தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். எனவேதான் நாம் கடவுளை ஆராதிக்கிறோம். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? கடவுளுடைய ஈவை புரிந்து கொண்டிருக்கிற நாம் கடவுளை ஆராதிக்கிறோம். தகுதியில்லாத நம்மை தேடி வந்த ஆண்டவர் தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறபடியினால் அவரை ஆராதிக்கிறோம். எவ்வளவு துதித்தாலும் ஈடாகாது, எவ்வளவு ஸ்தோத்திரித்தாலும் ஈடாகாது. கடவுளை ஏன் ஆராதிக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய ஈவுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவர் என் மீது பாராட்டின தயவுக்காக அவரை ஆராதிக்கிறேன். அப்படியானால் கடவுளை நாம் எப்படி தொழுகிறோம்? ஏன் தொழுகிறோம்? கடவுள் நம் மீது தயவு வைத்திருக்கிறார், அதை தொழுகிறோம். கடவுளை எப்படி தொழுகிறோம்? இது முக்கியமான கேள்வி. நம் ஆண்டவரை எப்படி தொழுகிறோம்? இங்கே சமாரிய பெண்ணுக்கானவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, கடவுள் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதனுடைய பொருள், கடவுளின் உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை தொழுது கொள்ள வேண்டும். கடவுளின் உண்மை இயல்பு ஆவியாய் இருக்கிற கடவுள். அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுள் யாரோ ஒருவருக்குரியவர் அல்ல, ஏதோ குறிப்பிட்டவர்களுக்குரியவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் உரியவர், அவர் எல்லாருக்கும் பொதுமையானவர். எனவேதான் பரலோகத்தில் இருக்கிற பிதா, எல்லாரும் பிதா என்று அவரை அழைக்கிறோம். நமக்குள்ளாக வேற்றுமை கூடாது. அப்படியானால் கடவுளை நாம் எப்படி தொழ வேண்டும்? ஐக்கியமாக தொழ வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் அல்ல, எல்லாரும் இணைந்து ஐக்கியமாய் தொழ வேண்டும். சமாரிய பெண்ணுக்கானவர் சொல்லும் போது, கடவுள் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை தொழ வேண்டும். அந்த ஐக்கிய உணர்வு நமக்கு தேவை. ஆனால் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, சமாரியர்கள் யூதர்கள் ஒரு பெரிய பிரிவினை. ஏன் இந்த பிரிவினை வந்தது? முற்காலத்திலே இந்த பிரிவு இல்லை, எல்லாரும் யூதர்கள் தான். ஆனால் அசீரியா படையெடுத்து வந்த பிற்பாடு குறிப்பிட்ட யூதர்களோடு கூட கலந்தபடியினால்
அவர்கள் சமாரியர்கள் என்று பிற்பாடு அழைக்கப்பட்டார்கள். எனவே யூதர்கள் சமாரியர்களோடு பேசுவது இல்லை. ஒரு பெரிய போராட்டம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நடந்து கொண்டே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் இந்த போராட்டம் தொடர்ந்தது. சமாரியர்கள் கெரிசீம் மலையை தங்களுக்காக தெரிந்து கொண்டார்கள். தங்களுடைய வழிபாட்டுக்குரிய இடமாக பார்த்தார்கள். இங்கே எருசலேமை யூதர்கள் அதிகமாக முன்னிலைப்படுத்தினார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஏதோ பிரிந்து நிற்பது அல்ல, பிரிந்து நின்று ஆராதிப்பது அல்ல, இணைந்து ஆராதிக்க வேண்டும், ஒற்றுமையோடு ஆராதிக்க வேண்டும். இந்த யூதர்களை பொறுத்தவரையில் தாங்கள் தான் கடவுளை உண்மையாய் ஆராதிக்கிறோம், தாங்கள் தான் உண்மையான கடவுளின் மக்கள் என்று புரிந்து கொண்டவர்கள் சமாரியர்கள் பயன்படுத்துகிற பாத்திரத்தை கூட பயன்படுத்துவது இல்லை. அதனால்தான் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் என்று 9வது வசனம் சொல்கிறது. அவரோடு கூட தொடர்பு கொள்வது இல்லை. யூதர்கள் சமாரியர்களை கண்டால் விலகி செல்வார்கள், சமாரிய பகுதிக்கு செல்ல மாட்டார்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், இப்படி பிரிந்து நின்று ஆராதிப்பது ஆராதனை அல்ல. ஆவியாக இருக்கிற கடவுளை யாரும் ஒருவருக்கு இங்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் அனைவரிடத்திலும் இருக்கிறார், அனைவருக்கும் பொதுமையானவர். அவரை இணைந்து ஆராதிக்க வேண்டும். நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நம்முடைய குடும்பம் முதலாவது இணைய வேண்டும். குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் இணைந்து ஆராதிக்க வேண்டும். குடும்பத்திலே சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சபையிலே இணைவு வேண்டும், சமூகத்திலே இணைவு வேண்டும். கடவுளை நாம் எப்படி ஆராதிக்கிறோம் யோசித்து பாருங்கள். இணைந்து ஆராதிக்கிறோமா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் கூட சிலர் பேசுவார்கள், சிலர் பேசாமல் செல்வார்கள். ஆராதனை வருவோம், ஆராதனை முடிந்தவுடனே நாம் யாரிடத்தில் ஒன்றும் பேசக்கூடாது என்று செல்வர்கள் உண்டு. யோசித்து பாருங்கள். ஆண்டவரை இணைந்து ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், எதற்காக ஆராதிக்கிறோம்? முதலாவது கேள்வி, ஏன் கடவுளை ஆராதிக்கிறோம்? இரண்டாவது கேள்வி, எப்படி ஆராதிக்கிறோம்? மூன்றாவது கேள்வி, எதற்காக ஆராதிக்கிறோம்? இந்த கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். எதற்காக ஆராதிக்கிறோம்? யோவான் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அப்படியானால் மெசியாவுடைய எதிர்பார்ப்புக்காக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். மெசியாவுடைய எதிர்பார்ப்பு, சமாரிய பெண் மெசியாவுடைய எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கிறாள். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் இந்த உலகத்திலே உயிரோடு கூட இருக்காண்டவருக்கு சித்தமானால் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த விண்ணக ஆராதனை, மகிமையான ஆராதனையிலே நாம் பங்கு பெறப் போகிறோம். அந்த ஆராதனைக்குரிய ஒரு முன் சுவை தான் இந்த பூலோகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற முடியும். உள்ளத்திலே பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், நீதி நடப்பிக்கிறவர்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற முடியும். பிரியமானவர்களே, நாம்
ஆண்டவரை எதற்காக ஆராதிக்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பரிசுத்தராயிருந்து ஜனக்கூட்டமாய் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்கின்ற பாடுகின்ற வரிசையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்சுவையாய் இந்த உலகத்திலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பரிசுத்த ஆராதனைகளை விட்டுவிடாதீர்கள். குடும்பமாக ஆலயத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். குடும்பமாக ஒன்று கூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நமது ஆராதனைகள் ஆண்டவருக்கு புகழ் சேர்ப்பதாக இருக்கட்டும். ஏதோ ஆடம்பரமான ஆராதனை அல்ல. நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணித்து ஆண்டவருடைய கிருபையை நிறைவு புகுந்து எல்லாரும் ஐக்கியமாய் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக வந்து பரிசுத்தராகிய ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்போம். ஆண்டவர் நமது குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். தினந்தோறும் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆராதனைகள் எழுப்பிக் கொண்டிருக்கட்டும். ஏதோ ஒரு இடம் அல்ல, இதயத்தின் வழிகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர வழிகளாக இருக்கட்டும். ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவர் நன்மைகளினால் நம்மை நிரப்புவார். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.